எத்தே சொல்லு மருமவளே, என்னாச்சு? நேத்து கொஞ்சம் டயர்டா இருந்துச்சுத்தே, அதான் கொஞ்சம் கண் அசந்துட்டேன் பாத்துக்கோங்க. நான் இப்ப போய் பால் வச்சு காப்பி போட்டு கொண்டு வரட்டா? வேணாம் மருமவளே, இருக்கட்டும். நான் வந்து பார்த்தேன், நீ அசந்து தூங்கிட்டு இருந்த. சரி, எதுக்கு உன்னைய டிஸ்டர்ப் பண்ணிட்டுன்னு நானே காப்பியை போட்டு குடிச்சுக்கிட்டேன் மருமவளே. அங்க பால் வச்சிருக்கேன், நீயும் போட்டு குடிச்சுக்கோ. அப்படியாத்தே, சரிங்கத்தே. அப்பனா காலையிலக்கு இட்லி அவிச்சு சாம்பார் வச்சிருட்டா? வேணாம் மருமவளே, நான் சும்மா தானே இருந்தேன். அதனால ஆல்ரெடி இட்லியெல்லாம் அவிச்சு ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டேன், சாம்பார் வச்சுட்டேன். நீ எடுத்து போட்டு சாப்பிட மட்டும் செய்யி, சரியா? எதுக்குத்தே நீங்களே எல்லாமே செஞ்சுட்டீங்க? இருக்கட்டும் மருமவளே, தினமும் நீ தானே செய்யற. ஒரு நாள் தானே நீ அசந்து தூங்கிட்ட, பரவாயில்ல. இதுல என்ன இருக்குது? போ, நீ காப்பியை போட்டு குடிச்சிட்டு சாப்பிடு. ஏட்டி, எப்போ வந்த சொல்லு. இட்லி வச்சிருக்கேன், சாப்பிடுறியா? ஆமாமாக்கா, உங்க அண்ணி அசந்து தூங்கிட்டா. அதனால சரி, இன்னைக்கு ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானே சமைச்சிட்டேன். சரி, அண்ணி எங்க? உள்ளதான் மக்கா இருக்கா, போய் பாரு. எங்க இருக்கீங்க? அட நாத்து, எப்ப வந்த நீ? இப்பதான் நீ வந்தேன். எங்க அம்மா சொன்னாவே வீடெல்லாம் கூட்டி மாப்பெல்லாம் போட்டு வைப்பீங்களா, அப்புறம் பாத்திரம் எல்லாம் கழுவி வைப்பீங்களா, எல்லாத்தையும் காய வச்சுட்டு உள்ள வச்சிருவீங்களா, அடுத்து துணியும் வாஷிங் மிஷின்ல போடாம நீங்களே கையால துவைப்பீங்களா அண்ணி? எங்க அம்மா என்கிட்ட சொல்லி விட்டாங்க. அப்பாவியே இருக்காதம்மா, பாத்தியா நான் வந்தோன்னு எப்படி அண்ணி தலையில எல்லா வேலையும் கட்டுனேன்னு. இதே மாதிரி டெய்லி செய்யுமா, அப்பதான் மாமியார் என்ற கெத்து இருக்கும். நாத்து வந்தோடனே இந்த நாரதர் வேலைய ஆரம்பிச்சுட்டாலேயா?